ஆழ்வார்களுக்கு அப்புறம் வந்தவர்கள் வழிக்குறவர்கள்னு சொல்கிறாங்க. அந்த வழிக்குறவர்களில் ரொம்ப நல்ல பேரோடு இருந்தவர்கள் ராமானுஜர், திருமலை நம்பி, திருமலை அனந்தாழ்வான், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், அப்புறம் ஆளவந்தார் சுவாமிகள் எனப்படுகிற யமுனித்துறவன் அண்ட் வேதாந்த தேசிகர், இவர் திருக்குருவூர் நம்பி, இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அதான் ஒருத்தரோட நிற்காது இல்லையா. ஸோ தட் வே லாட் ஆஃப் பீப்புள் வேர் தேர். அதில் யாருடைய கண்ட்ரிபியூஷன் டு தி ஸ்ப்ரெட் ஆஃப் பக்தி இஸ் மோர், தே ஆர் ரெக்கக்னைஸ்ட். மற்றவங்களும் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப பெரிய கண்ட்ரிபியூஷன் பண்ணது ராமானுஜர். ராமானுஜர் நம்பிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில்கிட்ட போகிறார். நம்ம மலை நம்பி கோயில்னு சொல்கிறேன் இல்லையா, வள்ளியூர், அந்த இடத்துக்கு போகிறார். அவர் திருக்குறுங்குடி மலை நம்பி பெருமாள் கோயிலுக்கு போகிறார். போகிறபோது பெருமாளே அவரை ரிசீவ் பண்ணி கேட்குறாராம், வைஷ்ணவத்தில் இவ்வளோ பேர் வந்தாங்க, யாராலும் இவ்வளோ பேரை என்கிட்ட கொண்டு சேர்க்க முடியல, நீ எப்படி இதை சாதிச்ச அப்படின்னு கேட்டாராம். இவர் சொன்னார், இப்போ நீ தான் கேள்வி கேட்குற, நான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் நான் ஆச்சாரியன், நீ சிஷ்யன், எனக்கு உரிய மரியாதை கொடுத்து கேட்டியானா சொல்கிறேன்னாராம். ஸோ நம்பி சிரிச்சுக்கிட்டே இவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து எதிரில் கை இப்படி வச்சுக்கிட்டு ரொம்ப பவ்யமாக சொல்லுங்கோ அப்படின்னாரு. அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், எல்லாம் உம்மை பேரை வச்சு தான் அப்படின்னாராம். ஐ அச்சீவ்ட் ஆல் திஸ் ஒன்லி வித் யுவர் க்ளோரி, யுவர் நேம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாராம். ஸோ அந்த அளவுக்கு வைஷ்ணவத்தில் பெருமாளே பாராட்டுகிற அளவிற்கு ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணவர். லட்சக்கணக்கான பேரை அவர் வைஷ்ணவத்துக்கு கொண்டு சேர்த்தார். ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அவருடைய குரு பேர் யாதவ பிரகாசர். யாதவ பிரகாசர் யாதவர், அவர் பிராமின் கிடையாது. அந்த காலத்தில் வைஷ்ணவத்தில் ஜாதி கிடையாது, வைஷ்ணவத்தில் ஜாதியெல்லாம் கிடையாது. ஸோ யாதவ பிரகாசர்கிட்ட ஆனானப்பட்ட ராமானுஜர் சிஷ்யனாக போகிறார். அந்த யாதவ பிரகாசர் ஒரு நாள் லெக்சர் கொடுத்துன்னு இருக்கார். எம்பெருமான் மகாவிஷ்ணுனுடைய கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா, குரங்கு டாய்லெட் போன பின்னால் அதுக்கு பேக் சைடு இருக்குமே அப்படி சிவப்பாக இருக்கும். மறுநாள் ராமானுஜர் அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறாரு. அப்போ அவர் கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி கொட்டுது குரு மேலே. என்னடா அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய கண்கள் சூரியனை பார்த்த தாமரை மாதிரி இருக்கும்னு சொல்ல மாட்டேளா நீங்க, குரங்கோட பேக் பார்ட்டோட சொல்றேன், படவாராஸ்க எனக்கா நீ உபதேசம் கொடுக்க வந்தன்ற குரு அவருக்கு. அதே மாதிரி பல்லவ ராஜகுமாரிய வைஷ்ணவத்தில் பற்றி வைஷ்ணவர்களோடு எனக்கு அதிகம் தெரியும். பல்லவ ராஜகுமாரிய ஒரு ராட்சசம் பிடிச்சிட்டான். அவங்க கூட்டின்னு வராங்க யாதவ பிரகாசர்கிட்ட. இவர் தண்ணி எடுத்து மந்திரம்லாம் சொல்லி இப்படின்றாரு. அந்த ராட்சசன் இருக்கான் இல்லையா பல்லவ ராஜகுமாரி, அவ சிரிக்கிறாங்க, அட போடா நீ போன தடவை முதலே அந்த மதுராந்தகம் ராமர் குளத்துல திருப்பதிக்கு போன பக்தர்கள் போட்ட எச்ச புளிசாத்தை சாப்பிட்டு இந்த பிறவில நீ யாதவ பிரகாசனா வந்திருக்க, நீ எல்லாம் சொன்னா நான் போக மாட்டேன், நான் இங்கே 8 ஜென்மமா சுத்தின்னு இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப யார் சொன்னா போவேங்கிறாரு. உன் சிஷ்யங்கிறானே அவன் சொன்னா போவேன், அவன் ஆதிசேஷனுடைய அவதாரம். ராமானுஜருக்கே அவர் பவர் தெரியாது. நான் என்ன பண்ணா நீ போவேங்கிறாரு. நீ போன்னு சொல்லு நான் போறேன். சரி நீ போனது எனக்கு எப்படி தெரியுனாரு. எதிரில் இருக்கிற மரம் 2 பழக்கம், அப்ப நீ தெரிஞ்சுக்கோன்னு. இவர் சரி போன்றாரு. மரம் பழந்தது. உடனே இவருக்கு கிரேடு ஏறி போகுது. இதெல்லாம் பார்த்து யாதவ பிரகாசருக்கு பொறாம வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சிஷ்யம் தான் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு காசி யாத்திரை போகலாம் வான்னு எல்லாரையும் கூப்பிட்டுன்னு போய் காட்டில் தூங்கினுங்கிற போது அந்த ஆள் அம்போன்னு விட்டு அவர் ஓடி போடுறாரு. அப்போ ஒரு வில்லன் வில்லி, சினிமா வில்லன் வில்லி இல்லை, கையில் வில்லு வச்சிருந்தா வில்லன் பேர், அவங்க கூட இருந்தா வில்லி. 2 பேரும் ஒரே தண்ணி தாகமாக இருக்குது தம்பி, கொஞ்சம் தண்ணி கொண்டாடுறியா, அங்கே இருக்குது கிணறு. அப்போ ராமானுஜர் அங்கே போய் தண்ணி சேர்ந்துருந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, சரி சரி நீ கண்ணை மூடுங்கிறாங்க. அவர் கண்ணை மூடிட்டு பார்த்தா காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் வாசல்ல நிற்கிறார். அது யாரு? வரதராஜனும் பெருந்தவி தாயாரும்.
அவரை காப்பாற்றுறதுக்காக காட்டுக்கு வந்து தண்ணி கொண்டு வந்தார். அதனால் ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்த வரைக்கும் வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க, வாயில் துணியை கட்டிக்கிட்டு சுத்தபத்தமாக தண்ணி கொண்டாந்து பெருமாளுடைய அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கு கொடுப்பாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார். ஏன்னா சாமியே வந்து தண்ணி கேட்டாருங்கிறது அவருடைய இது. அப்போது பிற்காலத்தில் ராமானுஜருடைய அம்மா சொல்கிறா, நல்லவனும் கெட்டவனும் ஒருத்தன் குருன்னு இருக்கான்பா, அதனால் நீ அவங்ககிட்டயே படி, அவனை கொலை பண்ணுறதுக்கு ரெடின்றது தெரிஞ்சால் கூட நீ அவங்ககிட்ட படி, பரவாயில்ல அப்படின்னு. ராமானுஜருக்கும் வேறு வழி தெரியல. ஏன்னா திருக்கட்சி நம்பிகளும் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருந்தார், அவரும் வேற ஜாதி. அவர்கிட்ட போய் எனக்கு நீங்கள் சிஷ்யனை எடுத்துக்கோங்கிறார். அவர் சொல்கிறாரு, இல்லை நீ பிராமணன், நான் உனக்கு குருவாக இருக்க முடியாது அப்படின்னு. சரி, இவர் ஐடியா கண்டுபிடிக்கிறார். வித்தகராகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன்மால் உண்ட வண்ணமாம். ஒரு சித்த புருஷன் சாப்பிட்டு எச்சை சாப்பிட்டாக்கா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சாப்பிட்ட மாதிரியாம். அதனால நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களான்னு. அவர் சரின்னுறாரு. இவருடைய நோக்கம் என்ன, அவர் சாப்பிட்டு போன எச்சையில் இருக்கிறத சாப்பிட்டு நம்ம அவரை குருவாக வகிக்கணுங்கிறது. ராமானுஜரி பண்டட்டிகளை ஒரு அடங்காப்பிடாரி, கொஞ்சம் கூட ஒரு நல்ல குணங்கள்லாம் இல்லாத பொம்பளை. அண்டு இவருக்கு தெரியும் 12 மணிக்கு வர வேண்டியவர் 11 மணிக்கு வந்து எனக்கு அவசரமாக வேலை இருக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. யாரு? திருக்கட்சி நம்பிகள். ராமானுஜர் வேகமாக வர்றாரு. அவர் வந்தாரமே, சாப்பிட்டாரா எச்சையில எங்கன்ட்டு. எவனும் சூத்திரன் தருத்துறேன், நான் சாணி போட்டு மொழிக்கிட்டேன், எச்சையிலையை தூக்கி நாக்கி போட்டுன்னு. இவர் அஃபெக்ட் ஆகிறார். அதுக்கப்புறம் பெரிய நம்பிகள் அவருடைய மனைவியை வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு திருவாய்மொழியெல்லாம் அவங்ககிட்ட பாடம் கேட்குறாரு. இவர் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க 2 பேருக்கிட்டையும் சண்டை போட்டு தஞ்சம்மாம்பால் தொட்டி விட்டுறா அவங்களையும். அப்போ அவங்க மூலமாகவும் தீட்சை கிடைக்கல. அதனால் ராமானுஜருக்கு வேறு வழி கிடைக்கல. ஸோ அகெயின் வென்ட் பேக் டு யாதவ பிரகாஷ். அவருடைய சோக கதையை சொல்லின்னு வரும்பார். ஒரு நல்ல சிஷ்யன், ஆனால் அவர் குருவே கிடைக்கலங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவான், யாராவது விருந்தாளிங்க வந்தால் சோறு போட மாட்டான். இல்லறத்தான் என்பான் இயல்புரிய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன் தேவர்கள், பித்ருக்கள், துறவிகள் 3 பேருக்கும் தொண்டு செய்யறதுக்காக தான் குடும்பஸ்தனா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்பதான் ஒரு விருந்தாளி போயிருப்பான், அடுத்த விருந்தாளி வரமாட்டானான்னு கேட்டில் நின்று காத்து நிற்கும். அதுதான் குடும்பத்தில் இருக்கிறவனுக்கான கடமைகள். இவன் என்ன பண்றா, யார் வந்தாலையும் அவங்க இப்படி சண்டை போட்டு துரத்துறது. ஒரு நாள் ஒரு ஏழை சாப்பாடு கேட்பான், ஒன்றும் இல்லை போ அப்படின்னா. ராமானுஜர் அடுக்கல்லையில் போய் பார்த்தா குண்டா குண்டாவா சாப்பாடெல்லாம் இருக்கு. இவருக்கு ஒரு வருத்தம். இவர் போய் அந்த ஆளை ரெடி பண்ணி கூட்டின்னு வர்றாரு. இவர் வரல, அனுப்புறாரு. அவனை பார்த்தோன்னே, நான் தான் துரத்தனே, ஏன் வந்தானே? இல்லை உங்கள் அப்பா அனுப்பிச்சாரு. நான் அப்பா அனுப்பிச்சாரா அப்படின்னு. என்னானார்? உங்கள் தம்பிக்கு கல்யாணமா, அதனால் பட்டு புடவை வேஷ்டி மாட்டு வண்டி செலவு காசெல்லாம் கொடுத்துருக்கார், உங்களை உடனே கூட்டின்னு வர சொன்னார், ராமானுஜரையும் கூட்டின்னு வர சொன்னார். இவன் என்னைக்கும் இல்லாமல் ராமானுஜர் வந்த உடனே அவருக்கு காலை கழுவுறா, துடைக்கிறதுக்கு டவல் கொடுக்குறா, அவருக்கு பக்கத்தில் உட்காந்து விசிறா, சாப்பாடு போடுறா. இவருக்கு அது தெரியாதானே, இவரே தான் ஆள் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு நான் மிமிக்கிறேன், நல்லாவே பண்ணுவேன். உங்க மச்சினனுக்கு கல்யாணமா, அப்பா வந்து மாட்டு வண்டியெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. ஆஹா ரொம்ப சந்தோஷம், பேஷ் நீ போயிடு, ஒரு 2 நாள் எனக்கு கோயிலில் வேலை இருக்கு, கைங்கறி முடிச்சுட்டு நான் நேராக வந்துடுறேன்றார். அவள் வாயெல்லாம் பல்லாக நேராக கிளம்புறா குதிரை வண்டியில். இவர் இந்த பக்கம் போய் மொட்டை போட்டு சாமி ஆயிட்டார். என்ன இப்படிதான் ராமானுஜருடைய சன்னியாசம் நிகழ்ந்தது. மாற்ற மனைவி சற்று ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சன்னியாசம் கொள்ளுன்னு. அவ பொண்டாட்டி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, உன்னை உருப்பட விட மாட்டான்னா பேசாம சன்னியாசம் வாங்கிக்கோ. அவகிட்ட அப்படி அடியும் அதையும் திட்டும் வாங்கிட்டு நீ குடும்பம் நடத்த தேவையில்லைன்னு. எல்லாரும் கை தூக்குங்க. சரி, சன்னியாசி ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தார் சுவாமிகள் கூப்பிட்டு மடாதிபதி ஆகிறார். இவர் இருந்தது காஞ்சிபுரத்தில், ஆனால் அவர் கூப்பிட்டு எம்பெருமானார் அவரை மாற்றிடுறார். இவரை பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஏற்கனவே ஸ்ரீரங்கம் கோயில் இந்த பழைய பிரிச்சாலிங்கெல்லாம் இருக்குதுல்ல, அது கோயில் சாவி கூட இவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இவரை கொலை பண்ணிடலான்றதுக்காக இவர் அக்ரகாரத்தில் பிச்சாவந்தரம் பண்ண போகிற போது ஒரு பொம்பளைக்கு துட்டு கொடுத்து நீ விஷம் கலந்துருங்கிறாங்க. ஸோ இவர் பிச்சை எடுக்க போகிற போது அவள் மூஞ்சியெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு எங்கேயோ டவுட் வருது.
அந்த கை நடுங்கி அவங்க தட்டை கீழே போட்டால் ஒரு நாய் சாப்பிட்டு செத்து போகுது. அப்போ இவர் கோபம் வருது. அதாவது ஒரு ராஜா மகாராஜாங்கள்லாம் எனக்கு சோறு போடுற நிலையில் இருந்துக்கிட்டு நான் சன்னியாச தர்மத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கேன், அதுக்கே இந்த நாட்டை இவ்வளோ கேவலன்னா இனிமேல் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிடுவார். ஸோ ராமானுஜர் சாப்பிடாம இருக்காங்கிறது அவருடைய குரு ஆகிய திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை தெரியுது. அவர் திருக்கோஷ்டியூர்லேருந்து வராரு, இவரை பார்க்கறதுக்கு வர்றார். ஒரு குருவை எங்கே பார்த்தாலையும் சிஷ்யம் ஊந்து கும்பிடணும். அதனால் சுடும் காவிரியினுடைய மணல் படுகையில் குரு வந்துட்டு இருக்காரு. இவர் அவரை தேடி போயிட்டு அப்படியே விழுந்து கும்பிடுறாரு. நார்மலாக ஒரு குரு சிஷ்யனை தொட்டால் தான் அவன் எழணும், எழுறான்னு சொல்லணும், இல்லைன்னா எழக்கூடாது. அவர் அந்த சுடு மணல் அப்படியே படுத்துன்னு இருக்காரு. இதை பார்த்துட்டு ராமானுஜருடைய சிஷ்யம் வந்திருப்பான், கடம்பி ஆச்சான்னு பேர். அவன் நீங்கள் எழுங்கோ சாமி, அவன் என்ன அந்த குரு சொல்கிறது என்ன, நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் படுத்துட்டு இருக்கலன்னு சொல்லி அவரை தூக்குவான். அப்போ திருக்கோஷ்டியை நம்பி சொல்லுவார், இனிமேல் ராமானுஜர் பிச்சை எடுக்க வேண்டாம், அவரை கூடவே இருந்து சமைச்சு போட்டு பார்த்துக்கிறதுக்கு யார் பொறுப்பான சிஷ்யன்னு பார்த்தேன், நீ தான் கரெக்டு, யூ ஆர் செலக்டடு, இனிமேல் நீ அவருக்கு சமைச்சு போடுன்னு சொன்னான். ஏதோ அப்படி வாழ்க்கையில் யாதவ் பிரகாசருக்கு எப்பயும் ஒரு உடம்பு சரியில்லாமல் அப்படி மன கிளேசத்தில் இருக்கார். இப்போ யாதவ் பிரகாசருடைய அம்மா சொல்கிறா, அப்பா நீ ஒரு பூ பிரதட்சணம் போகணும், அந்த காலத்தில் கோயிலுக்கெல்லாம் சுற்றுறது இல்லையா, அதை பூ பிரதட்சணம். ஆனால் உனக்கும் வயசாகிடுது, இனிமேல் உன்னால் அப்படிலாம் போக முடியாது, உன் ராமானுஜன் இருக்கானே அவன் சாட்சாத் ஆதிசேஷன், அதனால் நீ அவனை 3 சுற்று நீ பூ பிரதட்சணம் போன புண்ணியம் வந்து நீ தப்பிச்சிருவே அப்படின்னாங்களாம். ஸோ ராமானுஜரை அவனுடைய குரு, ஒரு யூஸ்லெஸ் குரு 3 தடவை பிரதட்சணம் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்மீக வரலாறு இருக்கு. இது ராமானுஜருக்கு கிடைச்ச குருவுடைய இமேஜ். ராமானுஜருக்கு கிடைச்ச சிஷ்யனுங்க எப்படி தெரியுமா, காஞ்சிபுரத்து பக்கத்தில் கூரம்னு ஒரு ஊர் இருக்கு. அவன் வீட்டு கதவு கூட சாத்த மாட்டான். ஏன்னு கேட்டால் காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் கதவு சாத்துற டங்குன்னு சதம் கேட்டால் தான் நம்ம வீட்டுக்கு கதவு சாத்தணும், ஏன்னா ராமானுஜர் எப்போ வேணால் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒரு நிலை அவன். ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு நம்ம ராமானுஜர்கிட்ட போயிடணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. காட்டு வழியில் வராங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி ரோடெல்லாம் கிடையாது. அவன் இப்படி பார்த்துக்கினே வரான். அவன் கூரத்தாழ்வான் தான். அவன் முதல்ல அந்த கூரம் ஊரில் இருந்தான், பெரிய பணக்காரன். அவன் சொல்கிறான், என்ன பயம் உனக்கு, நாம் தான் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு ராமானுஜர்கிட்ட போகிறோமேன்னு. இல்லை, நீங்கள் எவ்வளோ செல்வ ஸ்ரீமானாக இருந்தவர், எப்படி சாப்பிடுவீங்க, அதனால ஒரே ஒரு தங்கத்தட்டை ஒழிச்சு கொண்டாந்துருக்கேன், என்னலாம் அது சீக்கிப்படு அப்படின்றான். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், மண்ணு பொண்ணு 2ஐயும் ஒன்னா பார்க்கணும், அதான் பக்குவங்கிறது. அதனால தங்கத்தட்டை தூக்கி போட்டவன் கூரத்தாழ்வார் ராமானுஜர்கிட்ட வந்து கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க. அந்த கதைக்கு வரேன். இன்னொருத்தர் தான், அவருடைய சொந்தக்காரன் கோவிந்த ஆழ்வான் பேர், திருமலை நம்பிகளுடைய வீட்டில். திருமலை நம்பி சொல்கிறாரு, ராமானுஜர்கிட்ட நீ போ அப்படின்னு. அவன் வர்றான், மனசு ஒட்டலை, திரும்பியும் அவர் வீட்டுக்கு போயிடுறான் திருப்பதிக்கு. கதவு திறக்காத அப்படிங்கிறார். யாரு? திருமலை நம்பிகள். வைஃப் ஏங்க பட்னி இருக்கான்ட்டு. உனக்கு இவ்வளோ கூட மூளை இல்லையா, ஒரு பசு மாட்டை நம்ம விற்றுட்டோம், யார் மாட்டை வாங்கினானோ அவன் தானே அதுக்கு புல்லு கோல் எல்லாம் போடணும், நீ எப்படி போடுவே அப்படின்னாரான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் கோவிந்த ஆழ்வான் ராமானுஜர்கிட்ட வந்து ஒட்ட வேண்டியதாச்சு. அவன் என்ன பண்ணுவான், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சிடுச்சு. மறுநாள் காத்தால பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க. உங்கள் மாப்பிள்ளை ஒன்றுமே பண்ண மாட்டேன்றார் அப்படின்னு. ராமானுஜர் அவனை கூப்பிட்டாரு, ஏண்டா நம்பி இப்படி இருக்கேன்ட்டு. எனக்கு இருட்டு தனிமை இந்த 2 இருந்தாக்கா நான் குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு. ராமானுஜன் நினச்சார், சரி எப்படியும் பெட்ரூமில் லைட் ஆஃப் பண்ணிடலாம், இவனையும் ஒய்ஃப் மாத்திரம் உள்ள விட்டு பூட்டிடலாம், அப்போ அவன் கேட்குற இருட்டு தனிமை 2ம் கிடச்சிரும்ட்டு. லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க, இவங்க 2 பேரை உள்ளே வச்சு பூட்டிட்டு வந்துருங்கன்னு. 3ஆவது நாள் அதே கம்ப்ளைண்ட், உங்கள் சிஷ்ய கோடி ஒன்றுமே பண்ண மாட்டேன்றார். ஏண்டான்றார். என்ன, நான் தான் 3ஆவது ஆள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், பெருமாள் ஜெகஜோதியாக கட்டில் உக்காண்டிருக்கார், இருட்டா இல்லை, 3ஆவது மனுஷன் இருக்கான், ஆனால் நான் எப்படி பண்ண முடியும்னா. அப்போ ராமானுஜர், இவனுக்கு சன்னியாச புத்தி இருக்கு, குடும்பம்லாம் நடத்த மாட்டான், விட்டுருங்கன்ட்டார். அவன் என்ன பண்ணுவான், ராமானுஜர் படுக்கிற பெட்டில் படுத்து பொருள்வான் டெய்லி. மற்றவங்கெல்லாம் ராமானுஜர்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க, இவன் பாருங்க உங்கள் பெட்லலாம் படுத்துக்கிறான்னு. ராமானுஜர் ஏண்டாங்கிறார்,
நீங்கள் படுக்கிறச்ச உங்களை பூச்சியெல்லாம் கடிக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட பக்தன் கூரத்தாழ்வானுங்கிறான் இல்லையா. நான் மனைவியோட சன்னியாசம் வாங்கினேன். ஸ்ரீரங்கத்தில் பயங்கரமாக மழை பெய்யுது. 3 நாளைக்கு இவங்க போய் பிச்சை எடுத்து சாப்பிட முடியாது, ஏன்னா சன்னியாசிகள் பிச்சை எடுத்து சாப்பிடணும். அப்போ அவருடைய ஒய்ஃப் நொந்து சொல்கிறாளாம், ஏங்க ஆடு மாடு வச்சுன்னு இருக்கவங்க கூட என்னதான் மழை பெஞ்சாலையும் மாட்டுக்கு வைக்கோலெல்லாம் இதில் கொட்டாயில் வச்சு போடுவான், புண்ணாக்கெல்லாம் கரைச்சி கொடுப்பான், உங்கள் பெருமாள் உங்களை இந்த மாதிரி பட்னியாக போட்டுருக்காரு அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு 1/2 அன் ஹவருக்கு மடப்பள்ளியிலிருந்து ஒரு நம்பி வரான். பெருமாள் உங்களுக்கு புளிசாதம் தத்தியெல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காருன்னு. இங்கே இவ சொல்கிறா, பெருமாள் அங்கேருந்து அனுப்புகிறார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுபவங்களை கொடுத்தாரு சுவாமி. ஒரு சோழராஜன் யாராக இருந்தாலும் சைவத்தை தழுவலைன்னா அவங்கள கண்ணை குத்திடுவான் நெருப்பு ஈட்டியில். ராமானுஜரை தழுவ வச்சிடலான்னு சொல்லி கூப்பிட்டு விடுறான். அப்போ கூரத்தாழ்வான் சொல்கிறான், மகாபாவி, என்னோட வெள்ளை ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுண்டு ஊட்டி சத்தியமங்கலம் வழியாக தப்பிச்சு திருநாராயணபுரம் ஒய்சால ராஜாக்கள்லாம் இருக்கிற இடம் இருக்குது கர்நாடகாவில், அங்கே போயிடுங்கோ, நான் தான் ராமானுஜர்னு இவன் நண்ட போய் ஏமாத்துறேன், உங்கள் காவி வஸ்திரத்தை கொடுங்கோன்னு எடுத்துன்னு வர்றாரு. ராஜா கண்டுபிடிச்சிடுறான். அந்த ஈட்டி எடுத்துன்னு வராங்க. உன்ன மாதிரி மகாபாவியை பார்த்த கண்ணி எனக்கு எதுக்குன்னு இவரே ஈட்டி வாங்கி 2 கண்ணை குத்திக்கிறாரு. பின்னால் ராஜா ராமானுஜர் தமிழ்நாட்டுக்கு வரார். வந்த உடனே, ஏன்பா என்னால் உன் கண்ணு போச்சு, நீ காஞ்சிபுரத்தில் போய் வரதராஜர்கிட்ட இரு, அவர் உனக்கு கண்ணை கொடுப்பாரு, நானும் உனக்கு ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவர் கூரத்தாழ்வான் காஞ்சிபுரத்துக்கு வந்து வரதராஜ ஸ்துதின்னு பாடி பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்து கண்ணை கொடுக்குறாரு. அப்போ உனக்கு என்ன வர வேணும்னு பெருமாள் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் பெற்ற பேரு நல்லூரானும் பெற வேண்டுவனேங்கிறார். எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம். நல்லூரான் யாரு? இவர் கண்ணு பிடுங்கிறதுக்கு காரணமாக இருந்தான்ல கிருமி கண்ட சோழன். அவன் வரதராஜன், உனக்கு என்ன பைத்தியமா, உன் கண்ணு போய் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அவனுக்கு எதுக்கு கண்ணு கேட்குறேன்ட்டு. கூரத்தாழ்வான் சொல்கிறார், அவனால் என் கண்ணு போனதுனால தானே நான் உன்னை நோக்கி விரதம் இருந்து உன்னோட தரிசனம் கிடைச்சது, இதுக்கு அவன் தானே காரணம், ஆனால் அவனுக்கும் கொடுன்னாரான். அது கூரத்தாழ்வானுடைய மகிமை. ஒரு தடவை ராமானுஜரும் சிஷ்யங்களும் காவிரி கரையில் உட்காந்துருக்காங்க. அப்போ காவிரியில் நாமம் போட்ட ஒரு பணம் மெது, இந்த சிஷ்யா அதில் குதிச்சு நாமம் போட்ட பணத்தை கொண்டாந்து அதுக்கு தகனமெல்லாம் பண்ணி அந்த சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறான். சிஷ்யங்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் பாருங்க யாரோ சூத்திரன், அவனுக்கு போய் எல்லாம் தகனம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ராமானுஜர் கேட்குறாரு, ஏன்பா பண்ணேன்ட்டு. திருவாய்மொழியில் பயலும் சுடர்வழி படித்தப்புறம் உங்களுக்கு இந்த டவுட் வர்றதா குருக்களே அப்படின்னா, பயலும் சுடர்வழி என்ன? சூரியனுடைய ஒளி கற்றைகள் இந்த உலகத்தில் இருக்கிற சண்டாள மேலேயும் போகும், சன்னியாசி மேலேயும் போகும், பிராமண மேலேயும் போகும், சூத்திர மேலேயும் போகும். அந்த மாதிரி உலகத்தில் வாழணுன்றது தான் நம்மாழ்வாருடைய பெரிய திருமொழி. பயலும் சுடர்வழின்னு பாடுது. ராமானுஜர் பாராட்டி முதுகில் தட்டி, நீ நல்லான் அப்படின்னாரு. நல்லான் சக்கரவர்த்தின்னு பேர் அவருக்கு. அவங்கெல்லாம் அதில் வந்தவங்க தான். ஓகே, ராஜகோபால சரி, அதுதான் நல்லான் அவர் பேர். அந்த பரம்பரையில் வந்தோம். ஸோ இதெல்லாம் ராமானுஜருக்கு கிடைச்ச குருவும் ராமானுஜருக்கு கிடைச்ச சிஷ்யங்களும் எப்படி இருந்தாங்க. அதுவும் இப்போ 1000 வருஷத்துக்குள்ள தானே ராமானுஜருடைய வருகை எல்லாம் நடந்தது. அந்த எம்பெருமானார் யமுனை துறைவன் இருக்கார்ல, அவர் இறந்து போனதுனால அஃபிஷியலாக இவரை நாமினேட் பண்ணல. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இவரை இன்சார்ஜாக போடல, தர்மகர்த்தாவா. அந்த காலத்தில் என்ன பழக்கம்னா, நீங்கள் தேவசம் பண்ணுற போது பிராமணார்த்தம் சொல்லுவாங்க. அதை வர்ற ஐயருக்கு நல்லா பாத பூஜை பண்ணி உட்கார வச்சு வாழை இலையில எல்லா விதமான பஞ்சபட்ச பரமானங்களையும் பரிமாறி, அந்த பிராமணார்த்தம் வந்தான் 70 பிராமணன் சொல்லுவாங்க, அவன் வயிற்றுல ஒரு தர்பை கட்டணும். நீ போடுறதெல்லாம் சாப்பிட்டு அந்த தர்பை பட்டுக்குன்னு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சோறு போடணும். இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனை கேட்கணும், திருப்தி தானே அப்படின்னு கேட்கணும், தட்சணை எல்லாம் கொடுத்து. அவன் திருப்தின்னு சொன்னாதான் உன் தேவசம் கம்ப்ளீட் ஆச்சு. இது ஒரு சிஸ்டம் அந்த காலத்தில். ஸோ இவங்க பார்த்தாங்க, கூரத்தாழ்வான தேவசத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்கல்ல, இந்த ஆள் போயிட்டு அவங்க திருப்தி தானா அப்படின்னாங்களாம். அந்த ஸ்ரீரங்கம் கோயிலோட சாவி கொடுத்துட்டா திருப்தி தான். ஸோ வேற வழி இல்லாம அவருக்கு சாவி கொடுத்தாங்க. அது அப்புறம் தான் ராமானுஜர் மலதிபதி ஆனாராங்க. ராமானுஜர் ஒரு நாள் இப்படி உட்காந்து லெக்சர் கொடுத்துருக்கிறார். இப்போ அதில் ஒரு பாட்டு வருது, திருவாய்மொழியிலேருந்து சிந்து பூந்தருவின்னு வருது.
நல்ல பூக்கள் எல்லாம் பூத்து குலுக்குகின்ற திருப்பதி மலை மேலே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ இவர் கேட்குறாரு, நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நம்ம மடத்து சார்பில் யாராவது திருப்பதிக்கு போயிட்டு அங்கே ஒரு பூ எல்லாம் பயிர் பண்ணி அதில் பூ கட்டி வெங்கடாஜலபதிக்கு டெய்லி கொண்டு போய் கொடுக்கணும், யார் போக போகிறீங்க அப்படின்னாங்க. எல்லோரும் கேள்வி இப்படி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம இங்கே புளிசாதம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டு திருப்பதியில் போய் எதுக்கு பூ வேலைலாம் செஞ்சு இருக்கணுன்ட்டு ஒரே ஒருத்தன் மாத்திரம் நான் போகிறேன் அப்படின்னா. ராமானுஜர் ரொம்ப சந்தோஷம்பா நீ போன்ட்டார். ஸோ அவன் வந்தான். திருப்பதியில் புஷ்ப கைங்கரியம் டெய்லி 7 மலை ஏறுறது, பூ கட்டி கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறான். திருமலை அனந்த ஆழ்வான். கொஞ்சம் தண்ணி கஷ்டம் வந்துடுது. இவன் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறான். இவன் கிணறு வெட்டுற போது இவனுடைய ஒய்ஃபு பிள்ளைதாச்சு. அந்த அம்மா தலைமையில் இப்படி கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு வருது கிணறு வெட்டினது. அப்போ ஒரு பையன் அந்த மூலையில் நின்றுக்கிட்டு அந்த மண்ணெல்லாம் என்கிட்ட கொடுன்னு சொல்லி கிடுகிடுன்னு போயிட்டு கொட்டிட்டு வரான். இவருக்கு ஆச்சரியம், நம்ம பொண்டாட்டி பிள்ளைதாச்சு, எப்படி இவளை சீக்கிரம் சீக்கிரம் திருப்பி வந்துடுறான்ட்டு அங்கே போய் எட்டி பார்த்தா ஒரு பையன் நின்றுக்கிட்டு இந்த அம்மா கிட்டேருந்து வாங்கி அதை கொண்டு போய் கொட்டிட்டு வரான் அந்த மண்ணெல்லாம். இவருக்கு கோபம் வருது, டேய் நான் ஏதோ புண்ணியம் சேர்க்கலான்னு வந்தால் நீ வம்பு வளர்க்குறியா போடா அப்படின்றார். அதுக்கப்புறம் இதே மாதிரி நடக்குது. இவருக்கு எரிச்சல். கையில் வச்சு இந்த கடப்பாரை எடுத்து அந்த பையன் இருக்கான் இல்லையா மண்ணு சுமக்கிறவன், ஆனால் ஒரு அடி அடிக்கிறார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பதி வெங்கடாஜலபதியோட செல்லில் இந்த இடத்துல அடிபட்டு இருக்குது. அந்த ரத்தம் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் பச்சை கற்பூரம் டெய்லி அப்புறாங்க. ஒன்றுமே புரியலையேன்ட்டு கோயில்காரங்களாம் யோசனை பண்ணுறாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் தான் கடப்பாறையில் அடித்தேன், ஆனால் அந்த பையனை அடித்தேன், அது எப்படி வெங்கடாஜலபதிக்கு வந்துச்சுன்னு தெரியலையேன்ட்டு. இன்றைக்கி கூட திருப்பதி கோயிலில் நீ உள்ளே நுழையிறதில்ல, கால் கழுவுறதுக்கு தண்ணிலாம் ஓட்டின்னு இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய கடப்பாறை இருக்கும். அவங்க அனந்த ஆழ்வான் அடித்தது வெங்கடாஜலபதி அடித்த கடப்பாறை அப்படின்னு மாட்டி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்குது. ராமானுஜர் காலம் 1000 வருஷத்துக்கு முன்னால் அந்த கடப்பாறை இன்றைக்கி இருக்குது, மாட்டி வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல. அந்த ரத்தம் போகிறதுக்காக தான் அவருக்கு இந்த இடத்துல பச்சை கற்பூரம் அப்பருது. அந்த பிளட்டு இதாகக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த இடத்துல பச்சை கற்பூரம் அப்பருது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்திருக்கிறாங்க. அவன் அந்த பூ கட்டி கொண்டு போகணும் வெங்கடாஜலபதிக்கு. ஒரு நாள் அவனை பாம்பு கடிச்சிடுது. அவன் கண்டுக்கவே இல்லை. பாம்பு கடிச்சாலும் பரவாயில்லன்னு 7 மலை ஏறி மேலே போய் பூ கொடுக்குறான். அப்போ அந்த கோயிலில் இருக்கிற ஐயங்கார் கேட்குறாரு, ஏன்பா அனந்தா நீ இந்த மாதிரி பாம்பு கடியிலையும் மேலே வர்றியே, செத்து போயிருந்தா என்ன ஆகும், கொஞ்சம் வைத்தியம் பார்த்துன்னு வரப்படாதா அப்படின்னாரு. இவன் சொன்னால், என்ன இருக்குது சாமி, நான் பாம்பு கட்சி வயலில் செத்துருந்தா எப்படி எல்லாரையும் என்ன குளிப்பாட்டி கோயந்தா போட்டுட்டு சாமி கிட்ட தான் அனுப்ப போகிறாங்க. நான் எப்படியோ தம் பிடிச்சி கோயில்கிட்ட மாலையோடு வந்துட்டேன்னா இப்போ நான் இருக்கிறதே வைகுண்டம். ஸோ வயலில் செத்து குளிப்பாட்டினாலேயும் வைகுண்டம் தான் வரப்போகிறேன், மாலையோடையும் வைகுண்டம் தான் வந்துட்டேன், எப்படியும் வைகுண்டம் தானே அப்படின்னா. அப்படிப்பட்ட திட வைராகியத்தோடு இருந்த பக்தர்கள் எல்லாம் சாமி பார்த்துருக்காரு. விதவிதமான பக்தர்கள் எல்லாம் பார்த்துருக்கிறார். ஒரு ஆள் சேர்ந்தான். யார்? ராமானுஜர்கிட்ட. அவன் பேர் பிள்ளை உரங்கா வெள்ளிதாசன். அவன் மந்திரி. அந்த காவேரி அந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்த ராஜா கிட்ட அவன் மந்திரி. ஒரு நாள் ராமானுஜர் பார்க்குறாரு. அவன் என்ன பண்ணுறான், அவன் மேலே இருக்கிற துண்டு இல்லை, பட்டு துண்டு, அதை இப்படி விரிக்கிறான், ஒரு கொடை இப்படி பிடிச்சிக்கிறான். அவன் பொண்டாட்டியா அந்த பட்டு துண்டு மேலே நடந்து போனோடனே அவன் கையில் கொடை கொடுத்துட்டு அது திருப்பி இப்படி போடுறான். நடந்து போனோடனே திருப்பி கொடை பிடிக்கிறான். ராமன்ஜி என்னயா பண்ணுறேன்னாரு. என் பொண்டாட்டி உலகத்திலே அழகு, அதனால் அவள் வெயிலில் கருகிடக்கூடாதுன்னு நான் கொடை பிடிக்கிறேன்னா. ராமன் தள்ளியில் அடிச்சுக்கினாரான். சுடுகாட்டுக்கு போக போகிற, பதிக்க போகிற, எரிக்க போகிற உடம்பு, இதுக்கே இவ்வளோ கேர் பண்ணுறியே, உலகத்திலேயே இதை விட அழகான ஒரு ஆள் நான் காட்டுறேன் அப்படின்னாரான். யாரும் இருக்க முடியாது, என் பொண்டாட்டி தான் அழகுன்னாரான். வான்னு கூட்டின்னு போனார். அங்கே போய் ரங்கநாதரை காட்டுறாரு. பார்த்த உடனே அப்படியே மிரண்டு நிற்கிறான் பிள்ளை உரங்கான் எழிதாசன். பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய், கமலச்செங்கன், அச்சுதா அமரரேரே, ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறன் வேண்டே நிரங்கமான கருளானே அப்படின்னு பார்த்த உடனே ஒரு வழி ஆயிடுறான். இதுதான் அழகு. இது தெரியாமல் என் பொண்டாட்டி போய் நான் அழகுன்னு தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நான் இனிமேல் உங்கள்கிட்ட சிஷியன் ஆயிரன்னு வந்துட்டான்.
யாரு பிள்ளைவரங்கா வில்லிதாசனும் அவனுடைய ஒய்ஃபும் வந்து சேர்ந்துட்டாங்க. மற்ற சிஷ்யங்களுக்கெல்லாம் பொறாமை, நம்ம கிட்டெல்லாம் குரு இப்போ கண்டுக்கிறதே இல்லை, பணக்காரன் வந்தவொடனே நம்மளை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு இவங்களுக்குள்ள. அதனால இவர் என்ன பண்ணார், ஒரு ஆளை கூப்பிட்டாரு. அவன்லாம் குளிக்க போகிறான் சிஷ்யன்லாம். அப்போ எல்லா கோமணத்தையும் நல்லா பிளேடு வச்சு கீசிரு அப்படின்னு. அவங்க வந்து பார்த்து மண்ணை அடி சாப்பிட விடுறாங்க. எங்கிட்ட இருந்தது கோமணம் தான், இதையும் அவனும் படுப்பா கீச்சிட்டான், நாசமாக போக அப்படி. ராமானுஜர் ஒன்றும் சொல்ல. அந்த பிள்ளைவரங்கா வில்லிதாசனை கூப்பிட்டாரு. எனக்கு ஒரே ஊரில் ஒரு வேலை இருக்குது, நீ போயிட்டு வான்னு அவனை சத்தி விட்டார். அதுக்கப்புறம் 2 சிஷியங்களை கூப்பிட்டாரு. அவனை வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டேன், இன்றைக்கி அவன் பொண்டாட்டி தனியாக தூங்கின்னு இருப்பா, நீங்கள் போய் அவள் காதில் 2 வயிறு கம்மல் இல்லை, அது எப்படியாவது கட்டின்னு வந்துருங்கன்னு. இவங்களுக்கு ஏற்கனவே ராமானுஜர் மேலே டவுட்டு தான், ஏன்னா பணக்காரனை மதிக்கிறதுனால மதிக்கிறேன். அன்றைக்கி நைட்டு 2 சீச கோடிங்க போகிறானுங்க. அந்த மாதிரி இப்படி படுத்துனுக்குதா, இந்த காதில் இருக்கிற வைர கம்மல் கழட்டுறாங்க. இப்படி பார்க்குது, யாரோ நாமம் போட்டுனுக்கிறான், அவனுக்கு என்ன கஷ்டமோ, இந்த காதலுக்கு இருந்து திடீர்னு போட்டுன்னு இப்படி பொண்ணு படுத்தா. அவங்க இந்த அம்மாவுக்கு முழிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்மலோட ஓடி வந்துட்டாங்க. மறுநாள் ராமானுஜர்கிட்ட அவன் வரான், யாரு பிள்ளைவரங்கா வில்லிதாசன், இனிமேல் இந்த பொம்பளை கூட்டினாங்க குடும்பம் நடத்த மாட்டாங்க அப்படின்னு. ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, யாரோ வைஷ்ணவ பக்தர்கள், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, ஒரு கம்மலை திருடுற போது இவ சும்மா இருந்தால் அடுத்த கம்மலை திருடி இருப்பாங்க, இவ புரண்டு படுத்ததுனால தானே அவங்க 2வது கம்மல் எடுக்காமல் போனாங்க, இவ பாதைக்கு இனிமேல் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ ராமானுஜர் சிஷ்யங்களை கூப்பிட்டாரு. ஒரு 2வது கம்மலை எடுக்கிறதுக்கு விடலை, அதனால பொண்டாட்டி திட்டுறமே எங்கேக்கிறான். ஆஃப்டர் ஆல் கோமன் துணியை கீழ்ச்சதுக்கு மண்ணு வாரி சாம விட்டு நீங்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க, இதுதான் உங்கள் 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னார். காரைக்குடி பக்கம் திருக்கோஷ்டியூர்னு ஒரு இடம். அந்த திருக்கோஷ்டியூரில் ஒரு குரு இருந்தார், அவர் பேர் நம்பி. வைஷ்ணவ சித்தாந்தத்தில் யாரோ ஒரு குரு கிட்ட போய் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை வாங்கணும். எல்லாருக்கும் தெரியும் அந்த மந்திரம், ஆனால் ஒரு குருமுகமாக வாங்கணுங்கிறதுக்காக போவாங்க. இவர் ராமானுஜர் 36 தடவை போகிறார் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட. ஒவ்வொரு தடையும் நான் போய் வா அப்படின்னாரு. அவருக்கு புரியல யார் வந்திருக்கிறதுன்னா, நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் போனால் வா அப்படின்னாரு அவர். லாஸ்டில் அடியேன் அப்படின்னாரு. அப்போ நான் வான்னு உபதேசம் கொடுத்தார். கொடுக்குற போது ராமானுஜர்கிட்ட சொன்னார், இந்த மந்திரத்தை நீ யாருக்காவது கொடுத்தியானா நரகத்துக்கு போயிடுவேன், என்னோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் கொடுக்கக்கூடாது. இந்த மந்திரத்தை சொன்னால் என்ன நடக்கும்னு கேட்டார் ராமானுஜர். சொர்க்கத்துக்கு போவேன்னாரு. உடனே ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேலே ஏறிட்டார். ஜனங்களே வாங்க வாங்க, நீங்கள்லாம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன். ஜனங்கள்லாம் கூப்பிட்டாங்க. குரு அந்த பக்கம் வந்து, அட பாவி என்னடா செய்கிறேன்னு, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுன்னு இருக்கேன்னாரு. நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மந்திரம் சொன்னால் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு, ஆனால் இதை சொல்லக்கூடாது நரகத்துக்கு போவேன்னு சொன்னேன். நான் ஒருத்தன் தானே நரகத்துக்கு போகிறேன், இத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல அப்படின்னாராம். அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தார் ராமானுஜர். அவர் திருக்கோஷ்டியூரில் 36 தடவை அலைஞ்சின்னு இருந்தார் குரு கிட்ட, எப்படியாவது வாங்கணும் மந்திரத்தைன்னு. ஒரு மார்கழி மாதம் அத்துழாய்னு அந்த திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய மகள் அத்துழாய். மார்கழி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, அக்ரகாரத்துலலாம் சாணி போட்டு வீட்டு முன்னால் மொழிகி கோலம் போட்டு நடுவில் ஒரு பூசணி பூ வந்து சாணியில் வச்சு விளக்கு ஏற்றி காட்டுவாங்க, மகாலட்சுமி வரணுங்கிறது பாவனை. அதுக்கு அப்படி அந்த அத்துழாய் அப்படி எடுத்துன்னு வர்றா, விளக்கோட வர்றா வெளியே. ராமானுஜர் பாடிக்கினே வர்றாரா, அவளை பார்த்த உடனே ஆ அப்படின்னு கீழே வந்துடுறாரு மயக்கம் போட்டு. அத்துழாய்க்கு இவர் யாருன்னு தெரியாது. நேராக போய், அப்பா யாரும் தெரியல, பயங்கர பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் போலக்குது, என்னை பார்த்த உடனே ஆண் சத்தம் போட்டு மயங்கி விழுந்துட்டானோ. குரு ஒன்றும் சொல்ல. அவன் வந்து திருப்பாவை பாடின்னு வந்தானா, ஆமாம், அதில் பந்தார் விரலி பாடின்னு வந்தானா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா. அவன் ரொம்ப நல்லவன், நீ தான் அவனை தப்பாக நினச்சிட்ட அப்படின்னா. ஏன்னா பந்தார் விரலி பாட்டு என்னன்னா, மகாலட்சுமியானவள் கையில் விளக்கோடு சர்வாலங்கார பூஷிதியாக அழகு தெய்வமாக என் எதிரில் வந்தாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த எண்ணத்திலேயே அவர் இருக்காரு. எதிரில் மகாலட்சுமி வர்றாங்கிற பாவனையில் அந்த வரியை பாடின்னு வர்றார்.
அப்படி விளக்கு எடுத்துட்டு வந்த உடனே மகாலட்சுமி வந்துட்டாருன்னு அவருக்கு தோறதே தவிர குருவோட பொண்ணு வந்தான்னு தெரியவே இல்லை. உடனே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இப்படி ஒவ்வொரு தாட்லையும் ஆய்ந்து தோய்ந்து அப்படியே தங்களை ஊற போட்டு கொண்டவர்கள் தான் உலகத்தில் இருந்தார்கள். ராமானுஜர் ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு இருந்தார். காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தபோது வழி ரெண்டா பிரிஞ்சது. அங்கே ஒரு ஆள் ஏத்தம் இறைச்சிக்கிட்டு இருந்தான். அவங்ககிட்ட போய் ராமானுஜர் கேட்குறாரு, அப்பா எப்படி திருப்பதிக்கு போகிறது? அவன் இந்த ரூட்டில் போவாங்க அப்படின்னு. உடனே ராமானுஜர் துண்டை இடுப்பில் முடிச்சு கட்டிக்கிட்டு கீழே விழுந்து அவனை கும்பிட்டார். இப்போ சிஷ்யங்கள்லாம் கேட்டாங்க, அவன் ஒரு ஏத்தம் இறைக்கிற தொழிலாளி, அவனை போய் நீங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறீங்களே அப்படின்னாங்க. இப்போ ராமானுஜர் சொன்னாராம், அவன் யாராக இருந்தால் நமக்கு என்ன, நாம் திருப்பதி பெருமாள் கிட்ட போகிறதுக்கு அவன் தானே இப்போ நமக்கு வழிகாட்டுறான். அதனால் யார் கடவுள்கிட்ட போகிறதுக்கு யார் வழிகாட்டினாலும் அவங்கெல்லாம் ஆச்சாரியர்கள் தான் அப்படின்னாரு. ராமானுஜர் காஞ்சிபுரத்துக்கிட்ட வராரு. அவர் கூட 30 பேர் இருக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, இந்த ஊரில் யார் சோறு போடுவாங்க 30 பேருக்குன்னு? அந்த காலத்தில் நான் சரவண போன சங்கீதா ஹோட்டல் இருந்துச்சு, யாராவது போட்டால் இல்லை சத்திரங்க இருக்கும். பாலு செட்டி சத்திரம், சுங்குவார் சத்திரம், அக்கம்மா சத்திரம், தங்கச்சி சத்திரம், இப்படிலாம் இருக்கும். அங்கே போனாக்கா அவங்க சோறு கீறு போடுவாங்க, அவ்வளோதான். ஆற்றுல கீத்துல ஏரியில் குளத்தில் குளிச்சுட்டு நீ பாட்டிக்கு சத்து மாவு மூட்டையில் கட்டிக்கின்னு தோல் மேலே போட்டுன்னு காசி யாத்திரை போக வேண்டியது தான். இப்படி தான் இருந்தது அந்த காலம்லாம். ரொம்ப வசதியானவனாக இருந்தானாக்கா எருது வண்டி கட்டின்னு போவான். எருது செத்து போச்சுன்னா அடுத்த ஊரில் வேற எருது வாங்கின்னு போயின்னு இருப்பான் காசிக்கு. இப்படி தான் இருந்தது யாத்திரைகள் தான் அந்த காலத்தில். ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் இருக்காரு ரொம்ப ஏழானா, வரத தேசிகன் பேர், இன்னொருத்தர் இருக்கிறாரு யக்ஞேசன் பேர், பணக்காரர் அப்படின்னு. பணக்காரன் வேணாம், ஏழைக்கிட்ட தான் போவேன்னு போகிறார். போன உடனே அந்த வீட்டு கதவு தட்டுறாரு. இப்படி தன் மேலே இந்த துண்டு இப்படி போடுறாரு. எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் துண்டை போட்டிங்கன்னு. அந்த பொம்பளை உடம்புல இருக்கிற புடவை 30 பொத்தல் வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டுன்னு கதவு ஓரமாக நின்று இப்படி மூஞ்சி காட்டுறா, எனக்கு சங்கடமாக இருக்குது, அதுதான் என் மேல் துண்டை கொடுத்தேன் அவளுக்கு. எங்கள் 30 பேருக்கு சாப்பாடு போடுமா? அவன் சரி நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க ஆற்றுல, நான் ரெடி பண்ணிடுறேன். இதே கதை கபீர்தாஸ் கதை தான். அந்த ஊரில் இருந்த ஒரு கொத்துவால்கிட்ட போயிட்டு அவ சாமான் வாங்கிட்டு சமைச்சு போட்டு இவர் வீட்டுக்கு வர்றாரு ராமானுஜர். சாப்பிட்டு அவங்க 2 பேர் ஃபேஸ் பார்க்குறாரு, கணவன் மனைவி. இவர் எங்கேயோ போகிறீங்க போல் இருக்கு, இந்த துளசி தீர்த்தத்தை கொடுங்கோன்னு. ஸோ அந்த கொத்துவால் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் குரு உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாருன்னு துளசி அதை எடுத்த உடனே அவன் கண்ணுக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமி எதிரில் நிற்கிறாங்க. காலில் விழுந்து கும்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. ராமானுஜர் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்தது. ரங்கநாதர் ஒரு நாள் பெட்ஷீட் போத்தின்னு படுத்துன்னு இருக்காரு. ராமானுஜர் என்னாச்சு பெருமாளேங்கிறாரு. அவர் சொல்கிறார், யாரோ எனக்கு ஒத்து வராத சாப்பாடு ஒன்று கொடுத்துட்டாங்க அதான் அப்படின்னு. சரி நீ மனுஷனாக இருந்தால் நான் போய் டாக்டரை கூட்டின்னு வந்துடுவேன், இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாரு. ஒரு தன்வந்திரியை பிரதிஷ்டை பண்ணிடுங்கோ, எனக்கு என்ன ஒத்து வரும் ஒத்து வராத சாப்பாட்டில்னு தன்வந்திரிக்கிட்ட வைங்கோ, அவர் சொல்லுவார், அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அதை தான் நானும் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். யூ டோன்ட் டார்ச்சர் எ மகாத்மா வித் எ ஃபுட். இல்லை, மகாத்மாஸ் நோ ஹவு டு கீப் ஃபிட், ஹவு டு டேக் கேர் ஆஃப் தர் ஹெல்த். யூ திங்க் யூ ஆர் ஷோயிங் யுவர் லவ், பட் யூ ஆர் டார்ச்சரிங் வித் ஆல் திஸ் எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ். தேவையே படாது. நம்ம என்ன போய் வயல்லையாக வேலை செய்கிறோம், கல்லாக உடைக்கணும், சும்மா இன்டலெக்சுவல் ஒர்க்கர்ஸ். இதுக்கு சும்மா சும்மா சாப்பிடக்கூடாது, ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். இல்லை முடிஞ்சால் சாப்பிடாமே இருந்து யூ கேன் லிவ் ஆன் சாலட்ஸ் அண்ட் ஜூஸஸ். அவருடைய வழிமுறைகள் ரொம்ப அதிரடியானவை. அதாவது அவருக்கு வேண்டியது ரிசல்ட், அவ்வளோதான். நேராக அவுரங்கசீப் கிட்ட போனார். ஏன்னா அந்த திருநாராயணபுரத்தில் இருந்த செல்வ பிள்ளைமார், செல்வ பிள்ளையார்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் இல்லை பெருமாள், குட்டி பெருமாள், அவர் அங்கே இல்லை. அவங்க சொன்னாங்க முஸ்லீமுங்க படையெடுத்து இது எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு. இவர் நேராக அங்கேயே போகிறார். அவுரங்கசீப் என்னதான் கெட்டவனோ நல்லவனோ எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பான். நிறைய பேருக்கு அது தெரியாது, அவனை தப்பாக நினச்சின்னு இருக்கோம் நம்மெல்லாம். இன்றைக்கும் காசியில் காசி மடம்னு ஒன்று இருக்குது. ஸோ குமரகுருபரர் எனக்கு கொஞ்சம் இடம் கொடு காசியில், நான் ஒரு மடம் கட்டணும் காசிக்கு வர்ற சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் தங்கறதுக்குன்னு. ஏதாவது உங்கள்கிட்ட சக்தி இருக்குன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா.
குமரகுருவர் ஒரு சிங்கத்து மேலே உட்காந்துட்டு சபைக்குள்ளே வந்ததை பார்த்து அவருக்கு இடம் கொடுத்தான். அதான் இன்றைக்கும் வந்து அங்கே காசியில் இருக்கிற காசி திருப்பனந்தாள் மடம்னு சொல்லுவாங்க. ஸோ அவுரங்கசீப் கிட்ட போயிட்டு ராமானுஜர் கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் சாமி ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது, எங்கே வேணால் போய் தேடி பார்த்துக்கோங்க, ஈவன் நீங்கள் அந்த புறத்துக்குள்ளே போய் தேடுறது கூட நீங்கள் சன்னியாசிங்கிறதுனால நான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். இவர் தேடி 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 கடைசியில் அந்த புறத்துக்குள்ளே போனால் அங்கே அவுரங்கசீப்புடைய பேத்தியை அந்த பொம்மையை மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காத பேத்தி அங்கே இல்லை. இவர் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு நேராக திருப்பியும் கிளம்பி வந்துட்டு இருக்கார் மைசூர் திருநாராயணபுரத்துக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு எங்கே என் செல்ல பிள்ளைய காணுன்னு சொல்லி அவள் இன்னொரு குதிரையில் ஏறி துரத்திக்கின்னு வர்றான். ஸோ 2 பேரும் வழியில் சந்திக்கிறாங்க. இவர் பார்த்தாரு, அவகிட்ட நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் அவளும் வந்து பக்தியோட தான் கேட்குறா, அதனால் நாம் அவகிட்ட சண்டை போட வேணான்னு ஒன்று செய்யுமா, இந்த பெருமாள் இருக்கிற பல்லக்கிலேயே நீ ஏறிக்கோ, நம்ம வந்து திருநாராயணபுரம் போன உடனே இதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார். அவளும் பெருமாள் கூட ஏறிக்கினான். கர்நாடகாவில் இருக்கிற திருநாராயணபுரத்துக்கு வந்து பார்த்தா அவள் வந்து பெருமாளோடைய ஐக்கியமாயிட்டான். எப்படி ஆண்டாள் இங்கே ஐக்கியமானாலோ அந்த மாதிரி அவர்கிட்ட ஐக்கியமாயிட்டான். அப்படி லவ் பண்ணியிருக்கான் அந்த பெருமாளை. அதனால் அவளுக்கு துல்க நாச்சியார்னே பேர். ஸோ எவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து கொண்டு வந்தார் பாரு, அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி அவருடைய குரு ஆளவந்தார் சுவாமிகள் சாகத்துக்கு முன்னே 3 விரல் இப்படி மடக்கி இருந்தது. இவர் போய் சேர்றதுக்குள்ளே அவர் மூச்சு நின்று போச்சு. சிஷ்யங்கள்லாம் அவர் 3 விரலை மடக்கியிருக்காரு, என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னு. இவர் சொல்கிறாரு, என்ன இருக்குது, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு ஒன்று உத்தரவு போட்டிருக்காரு எனக்கு அப்படின்வார். இப்போ ஒரு விரல் டங்குன்னு வரும். அடுத்தது பெரிய திருவாய்மொழியை நான் பிரபலப்படுத்தணும்னு சொல்கிறாருன்னு, அப்போ 2வது விரல் டங்குன்னு வரும். அவருடைய பேரனுக்கு பராசரன் வியாசன்னு நான் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு 3வது விரல் டங்குன்னு வந்தது. வைஷ்ணவத்தில் பராசரப்பட்டர்னு வந்தார் இல்லையா, அவர் அந்த யமுனைத்துறை தூய யமுனைத்துறைவன் ஆண்டாள் பாடுறவருடைய பேரன் தான். அவர் வைஷ்ணவத்தில் ரொம்ப பெரிய சித்தாந்தி. இவர் பிரம்மசூத்திரத்துக்கு அந்த காலத்தில் காஷ்மீரில் தான் அது இருந்தது. காஷ்மீரில் தி பிக்கெஸ்ட் லைப்ரரி வாஸ் தேர். இன் தோஸ் டேஸ் இட் வாஸ் கால்ட் அஸ் பண்டாரம், ட்ரெஷர் ஹவுஸ்ன்னு அர்த்தம். அங்கே கூரத்தாழ்வானையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. அவங்க அந்த புக்கை தரமாட்டேன்னுறாங்க. இது வந்து ரெஃபரன்ஸ் லைப்ரரி மாதிரி தான், ஆளாளுக்கு இங்கேருந்து எடுத்துன்னு போகக்கூடாது, நீங்கள் இங்கேயே உட்காந்து படிங்கோ அப்படின்னு. என்னடா பண்ணுறது கூரத்தாழ்வான்ங்கிறார். நான் வந்து ரொம்ப ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வச்சுருக்கேன் சுவாமிகளே, இந்த புக்கை நான் ஒரு தடவை புரட்டி மைண்டில் அப்படியே பென்ட்ரைவ் மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கிறேன்ட்டு அவர் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டாக அவர் சொல்லுவார் கூரத்தாழ்வான். ராமானுஜர் அதுக்கு வியாகியான நோட்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ணுவார். இப்படி தான் அவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அப்போ எங்கள் காஷ்மீர் அங்கே போயிட்டு வந்தார் பாருங்க. இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் கூட அவருடைய அப்ரோச் வழிமுறைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் லைஃப்பில் எங்கேயுமே நம்மளால் குறை கண்டுபிடிக்க முடியாது. இஸ் மெத்தட்ஸ் வேர் டிஃப்ரெண்ட், பட் ஹி அச்சீவ்ட் எ லாட்.